இதை சினிமாவுக்கு பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நியூமராலஜி அப்படிங்கிற நியூமராலஜியை அதுக்கு நானும் ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. எப்படின்னா, ஒரு படத்தோட டைட்டில் என்ன டோட்டலில் வரணும், என்னைக்கு அந்த படத்தோட பூஜை ஆரம்பிக்கணும், இன்னைக்கு வந்து நம்ம அந்த பட பிடிப்பை ஷூட்டிங்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஹீரோ என்ன கலர் ஷர்ட் அதிகமாக அங்கே பயன்படுத்தணும், என்ன லோகோ அந்த ஹீரோவோட டிஷர்ட்ஸில் இல்லை ஷர்ட்டில் இருக்கணும், பேக்ரவுண்டில் என்ன மாதிரி குறியீடுகள் இருக்கணும், மயில் இருக்கணுமா, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அதை டெவலப் பண்ணி இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே போவோம். வில்லன் என்ன மாதிரி கலர் ஷர்ட்ஸ் போட்டிருக்கணும், அடி வாங்கும் போது என்ன மாதிரி இருக்கணும், அவர் கொண்டுட்டு வர கார் எப்படி இருக்கணும், அந்த காரில் என்ன நம்பர் இருக்கணும், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், மியூசிக்கோட இது எப்போ இருக்கணும், இது மாதிரி ஏ டு செட் என்ன அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது. கதையெல்லாம் வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேக்ரவுண்டில் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நம்ம வேலை செய்யும் போது இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும். இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கதை, ஓடாத படங்கள் நிறைய இருக்குது. கதைக்கு முன்ன பின்ன இருந்தாலும் ஓடின படங்களும் நிறையா இருக்குது. என்னமோ அந்த படத்தில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு தெரியாமலே சில சீன்ஸ் சில விஷயங்கள் அந்த படக்காட்சியில் நம்மளை திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக போய் பார்க்க வைக்கும்.